டாப் 3 growth factors in Instagram. 3 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இன்ஸ்டாகிராமோட growthக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண 3 டிரைவிங் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு ஆடம் மொசேரி சொல்லியிருக்காரு. அந்த 3 ஃபேக்டர்ஸ் மெசேஜிங், ரீல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அடுத்த சில மாதங்களுக்கு நாங்கள் இந்த ப்ராடக்டில் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆப் டிஎம்ஸ், ரீல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை சுற்றி அதிகமாக ரீஓரியன்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. வேறு எந்த பிளாட்ஃபார்மை விடவும் டைரக்ட் மெசேஜிங் ஃபீச்சரை இன்ஸ்டாகிராம் தான் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப், டிக்டாக், ட்விட்டர்னு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் டிஎம்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அதிகம். உண்மையிலேயே கடந்த ஒரு வருஷமாக ஃபீடில் கான்டென்ட் ஷேர் பண்ணுறதை விட டைரக்ட் மெசேஜ் வழியாக ஒவ்வொரு நாளும் அதிக கான்டென்ட் ஷேர் பண்ணப்படுதுன்னு ஆடம் மொசேரி சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் அவங்க ஃபீடில் போஸ்ட் பண்ணுறதை விட அதிக பேர் ரீல்ஸையும் போஸ்ட்டையும் டிஎம்ஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சென்ட் பண்ணிக்கிறாங்க.